Hello, welcome back to my channel. இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போறோம்னா எஸ் த லவ் ஃபார் தளபதி 69 அனௌன்ஸ்மெண்ட் நான் பார்க்க போறோம். ஸோ நேற்று வந்துச்சு, நேற்று நான் ரியாக்ட் பண்ண முடியல, இப்போ ரியாக்ட் பண்ண போறேன். ஸோ டிலே பண்ணாம ரியாக்ஷன் வீடியோக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் மற்றதை பற்றி பேசுவோம். KVN Productions. நெஞ்சில் குடியிருக்கும் தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்து தான் இந்த கடைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பேரே வச்சு. தளபதி வந்து நிறைய பேர் வருவாங்க, அவரோட ஒவ்வொரு படம், அவரோட படம் ஹேர் ஸ்டைலு அதை பார்த்து தான் வந்து நம்ம காலேஜ் பசங்களுக்கு அதெல்லாம் ஹேர் கட் பண்ணுறோம். பிரியமுடன் படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி தான் பிறந்தோம், அதனால் பிரியமுடன் விஜய்னு அவனுக்கு பேரே வச்சுட்டோம். தளபதியை கட்டி தான் நான் வளர்த்துது, அதனால் எல்லோரும் பிரியமுடன் விஜய்னு தான் கூப்பிடுவாங்க. ஏரியாவில் எல்லோரும் பிரியமுடன் விஜய்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் ஒரு படம் தான் இந்த தேட்டரில் பார்க்க போகிறேன். நான் இந்த சினி லைனில் வந்து 30 வருஷமாக இருக்கேன். 40 வருஷமாக சினிமா இதில் வேலை செய்கிறோம். சினிமா துறையில் வெல்டிங் வேலை செய்யணும். பத்திரிலேருந்து ஆர்மி ஸ்டுடியோவில் பெரிய பெரிய செட்டுங்க, நிறைய படம் கில்லி. முதல் முறையாக ஒரு 100 வெல்டர் வச்சு வேலை செஞ்சது அந்த படம். 24 தொழிலாளியும் வேலை செய்கிறாங்க. 150 வெல்டருக்கு சினிமாவுக்கு வர காரணமே வந்து விஜய் சார் தான். கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 குடும்பம் வந்து விஜய் சார் மூலமாக போயிடுச்சு. குறைஞ்சபட்சம் 500-1000 பேர் வேலை செஞ்சுதான் இருக்காங்க. 69 படத்தோட நிறுத்துறாரு அப்படின்னு எல்லாருக்கும் அந்த സങ്കടം இருக்குது. അണ്ണൻ തളപതി 69 ശേഷം പടം ചെയ്യുന്നില്ല എന്ന് കേട്ടതോടെ കേരളത്തിലെ ഓരോ ആരാധകരും സങ്കടത്തിലാണ്. വിജയണ്ണ എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾക്ക് ജസ്റ്റ് ഒരു സ്റ്റാർ മാത്രമല്ല, വീട്ടിലൊരു അംഗത്തെ പോലെയാണ് നമ്മൾ കണ്ടിരിക്കുന്നത്. தளபதி படத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு என் வீட்டிலேருந்து பிள்ளைய கேட்டால் நான் என்ன பதில் நான் சொல்கிறது? நீங்கள் படங்கள் ஸ்டாப் பண்ணிட்டா எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பார்ட் போகிற மாதிரி. അണ്ണൻ തളപതി 69 ശേഷം படம் செய்யணும் என்பது. கில்லி ரீலீஸ் ஆன இந்த படத்துக்கே நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடணும். அது சாரோட லாஸ்ட் படத்துக்கு நாங்கள் இன்னும் இதோட திருவிழா போல் கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா அந்த 69 படமும் நாங்கள் ரீலீஸ் பண்ணி பார்க்கறதுல அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கோட் படம் நாங்கள் கொண்டாடணும், இந்த படம் நாங்கள் நல்லா கொண்டாடுறோம், அடுத்த படம் கொண்டாடுவோம். ஆனால் தேட்டர் விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு வருத்தம் இருக்கும். ரொம்பவே கஷ்டமாகவே இருக்குது மனசு. இந்த கல்ச்சரே அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு, வேறு எதுவுமே சொல்கிறதில்ல. ஒரு ரசிகையாகவும் ஒரு தங்கச்சியாகவும் சொல்கிறேன் நான். இதே தேட்டரில் அதே மாதிரி ஒரு செலிப்ரேஷன் யாருமே இது வரைக்கும் இந்த மாற்றுதான் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இங்கே நடக்கும். கொரோனா பீரியடில் வந்து தேட்டரே மூடலாங்கும் போது இவர் ஒருத்தர் தான் ஃபைட் பண்ணி இந்த மாதிரி தேட்டர் தான் கொண்டு வருவேன், என் படத்தை என்னை நம்பி ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்காங்க, தேட்டருக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபைட் பண்ணார்.
ப்ரொடியூசர் எல்லாருமே கம்பல் பண்ணாங்க, இந்த மாதிரி முடியல எனக்கா பொறுமையாக இருன்னு சொல்லி. அவர் கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் தியேட்டர் இப்போ நடத்திட்டு இருக்க. இல்லை நாங்கள்லாம் அப்பவுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு குழப்ப தேடி போயிருப்போம். ఇక ఒక 3 గంటలు మాత్రమే థియేటర్లో ఆయన సినిమాని సెలబ్రేట్ చేసే అవకాశం మనకి దక్కుతుంది. 69 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. என்னென்னா அரசியலுக்கு வர போகிறாரு, யார் டைரக்டர், யார் கம்பெனிஸ், இப்படிலாம் எதிர்பார்த்து ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு டேரக்டர் யாருன்னு தெரியல. இந்த படம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், கெரியரில் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். முதல் ஷோவில் நான் மட்டும் இல்லை, என் பையன், என் மனைவி, என் பொண்ணு, என் மருமகன், என் பேத்தி, இன்னும் பிறக்க போகிற அடுத்த பேரை குழந்தை மாசம் குழந்தையோட வந்து நாங்கள் படம் பார்த்து அவரை வாழ்த்துவோம். 69 படத்துக்கு மரணம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த FDFS போகிறப்போ அது ஒரு மாதிரி மிக்சட் எமோஷனாக இருக்கும். அது எப்படி கன்வே பண்ணுறதுன்னே தெரியல. அவர் ಫಿಲಮ್ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ಲೇ ಆಗಲಿ ರಾಜಕೀಯಲ್ಲೇ ಆಗಲಿ ನಯನ್ ಈಸ್ ಆಲ್ವೇಸ್ ಎ ನಯನ್. Why? See, Thalapathy is not a word. It's emotion for us. Like, எப்படி சொல்றது, அவரோட மதன் கௌரி சொன்ன மாதிரி தான், அவர் பார்த்து தான் வளர்ந்து வந்தோம். ஒரு படமாக இருக்கட்டும், ஒரு டைலாக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு மாதிரி அப்படி என்னடா அப்படின்னு நினச்சி உட்காருங்களேன். எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. டக்குன்னு இன்ஸ்டா ரீல்ஸ், டிக்டாக் அந்த மாதிரி போனால் அவரோட ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் வரும். லைஃப் யூ லைஃப் டு மூவ் ஆன், நடந்து போய்கிட்டே இருங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் வரும். இதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சில் அவரோட குட்டி ஸ்டோரி கேட்க முடியாதுன்ற ஒரு ஃபீல். பட் ஆனால் இந்த மாதிரி டைமில், இந்த மாதிரி பிக் டைமில் எந்த ஒரு ஆக்டரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த அவர் செஞ்சுட்டு போகிறாரு. தன்னோட மக்களுக்காக, நாட் ஓன்லி ஃபேன்ஸ், தன்னோட தமிழ்நாட்டு மக்களுக்காக. பட் இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, வேர்ல்ட் வைடில் இருக்கிற தமிழர்கள் ஃபேன் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ இந்தியாவிலன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் வந்துட்டு அவரோட மாநாட்டில் அந்த மாதிரிலாம் போய் கலந்துக்க முடியும், நம்மளால வந்துட்டு ஒரு லைஃப் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் பிக் ஸ்க்ரீன்ல அவரோட ரீரிலீஸ் படம் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அவர் திரும்பவும் படம் பண்ணணும். எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நமக்கு இருந்தது 6 ஹவர் தான், அதில் 3 ஹவர் முடிஞ்சிருச்சு, இன்னும் 3 ஹவர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு மாதிரி இமோஷ்னலாக இருக்கு. நான் அந்த மாதிரிலாம் அழுவக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் நேற்றுலேருந்து அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். பேச நான் அழுந்துருவேன்னு எனக்கு தெரியும். அதுதான். ஸோ எந்த அளவுக்கு தளபதி பிடிக்கும்னா, அவர் வந்து நின்னா போதும், அது மட்டும் போதும், வேற எதுவுமே வேணாம். அந்த மாதிரி ஒரு இதுதான் எனக்கு, வேற எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் கடைசியாக அவர் பார்க்க போகிறோம். இதுதான் கடைசி FDFS நமக்கு. அது எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மனுஷன் என்னதான் பண்றாருன்னு தெரியல. He literally make everyone cry only for his fans. அவரு இவ்வளோ தூரம் எவ்வளோ அடித்தாலும் பிடிச்சாலும் இவ்வளோ தூரம் வந்தார். இன்னைக்கு 14ஆம் தேதி 9ஆம் மாதம் அவரோட 69 மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுவோம். என்னால் இதுக்கு மேலே பேச முடியல. ஐம் so சாரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.